அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும். சுகத்தோடு, பலத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, நிம்மதியோடு, வெற்றியோடு, விடுதலையோடு வாழும்படியாக எங்கள் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து எங்களுக்கு இந்த 5வது மாதத்திலே ஜெயத்தை தரும்படி உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவே, இந்த இடத்துல நாங்கள் விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீ பதில் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர். என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை உம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும். இயேசப்பா, பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக. இயேசப்பா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். எனக்கு காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். இந்த மாதத்திலே எனக்கு பலனை தரும்படியாக நான் செபிக்கிறேன். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க தகப்பனே. இந்த மாதம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அது சம்பூர்ணமாக இருக்க போகிறது. முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நமக்குள்ளே ஒரு ஜெப ஆவி தீப்பற்றி எரியணும். ஜெபம் என்பது அது ஜெயத்தை கொடுக்கிறது. ஜெபம் என்பது அது ஜெயத்தை கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்களை சொல்லி நான் கேட்கிறனால கர்த்தர் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே எந்தெந்த காரியத்திலே நீங்கள் தோற்று போய் இருந்தீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஒரு ஜெயம் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு ஜெயம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இழந்ததை நீங்கள் எவ்வளவோ இழந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, நெத்தி ஒரு நிலத்தில் விழுந்து சிந்தி பல கஷ்டப்பட்டு நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாக திருப்பி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். உன் கையின் பிரயாசம் வீணா போகக்கூடாது. உன் கையின் பிரயாசம் வீணா போகக்கூடாது. நீ கஷ்டப்பட்டது வீணா போகக்கூடாது. நீ வேர்வை வேர்த்து சம்பாதிச்ச பணம் வீணா போகக்கூடாது. நீ அழைச்ச அலைச்சல்கள் வீணா போகக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உன் அலைச்சலுக்கு தகுந்தாப்புல நான் இரட்டத்தனையான ஒரு பலனை உனக்கு நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார், வெற்றி கொடுக்கிறவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க அல்லேலூயா. வார்த்தையை நம்பும்போது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நடக்கும். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் கடனே வாங்க போகிறது இல்லை. ஆமே. இந்த மாதத்தில் நீங்கள் கடனே எல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏக்கா இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. ஏன் வச்சுக்கோங்க, புரியுதா? கடனே வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமே. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 49:25. ஆ ஆ ம் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தாலும்
இப்போ கவனிங்க, அவர் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது, கையிட்டு சம்பாதிக்கிற வேலை பார்க்குற ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த உறுப்புகள் நல்லா இருந்தாலே அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அப்போ பணத்தை கொடுத்துட்டு ஒரு பலவீனத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அது ஆசீர்வாதம் இல்லை. கோடிக்கணக்காக சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியரோட, ஒரு இருதய நோயோட, ஒரு இருத்தில் பல போராட்டத்தோட வாழ்றது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் இருக்கிற ஸ்நானங்களும் உறுப்புகளும் கற்பப்பைகளும் நான் என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறார். அப்பனா அவர் பாருங்க, உறுப்புகளை கூட ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் புதிய உறுப்புகளாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. அப்பனா நீங்கள் நினைக்கலாம், பணத்தில் ஆசீர்வாதம், செழிப்பில் ஆசீர்வாதம், வீடுல ஆசீர்வாதம், எல்லாத்திலும் ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சரீரத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், உங்கள் உடம்புக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். உங்கள் உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே சரியாக இயங்கும்படி, எல்லாமே சரியாக எல்லா உறுப்பு வேலை செய்யும்படி உங்கள் உறுப்புகளை நான் பிளஸ் பண்ண போகிறேன். உங்கள் உறுப்பு மேலே கையை வச்சு உங்கள் உறுப்பை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஸ்நானங்கள், உறுப்புகள், கற்பப்பை பிளஸ் பண்றேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த பழுது இருக்காது, எந்த பழுது இருக்காது. கிட்னி எந்த பழுது இருக்காது, இறுதி எந்த பழுது இருக்காது, குடல் எந்த பழுது இருக்காது, தலை எந்த பழுது இருக்காது, கண்ணு எந்த பழுது இருக்காது, பல்லு எந்த பழுது இருக்காது, காது எந்த பழுது இருக்காது, வயிறு எந்த பழுது இருக்காது, கற்பப்பை எந்த பழுது இருக்காது, முட்டி எந்த பழுது இருக்காது, பாதை எந்த பழுது இருக்காது, எலும்பு எந்த பழுது இருக்காது. எல்லாத்தையும் உருவாக்கியவர் அவர் சரியாக இயங்கும்படியாக நம்முடைய உறுப்புகளை அவர் சரி பண்ணி அந்த ஒவ்வொரு உறுப்பையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் உறுப்பை ஆசீர்வதித்திருக்கிறார். என் உறுப்பு ஆசீர்வாதமாக இருப்பதாக. என்னைக்காவது உங்கள் உறுப்புகளை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புனா என்னது? கண்ணு ஒரு உறுப்பு, பல்லு ஒரு உறுப்பு, மூக்கு ஒரு உறுப்பு, காது ஒரு உறுப்பு, கை ஒரு உறுப்பு, விரல் ஒரு உறுப்பு, நகம் ஒரு உறுப்பு, வயிறு ஒரு உறுப்பு, நெஞ்சு உறுப்பு, ஈரல் உறுப்பு, குடல் கிட்னி, எல்லாமே ஒவ்வொரு அவயங்கள் பார்த்துக்கணும். நரம்பு, தோல், ஸ்கின்னு, இது எல்லாமே ஒரு உறுப்பு. எவ்வளோ உறுப்புகளை கர்த்தர் வச்சிருக்காரு பாருங்க. எல்லாம் ஸ்பாட் அப்படியே மிஷின் ஓடிட்டே இருக்கு, ரன் ஆகிட்டே இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லா உறுப்பும் சரியாக எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கி கொண்டு இருக்கிறது. என் உறுப்பு ரிப்பேர் ஆகுவது கிடையாது. என் உறுப்பு ரிப்பேரே ஆகாது. என் உறுப்பு பழுதே ஆகாது. என் உறுப்பு எப்போதும் புதுசாகவே இருக்கும். திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உறுப்பாக இருக்கும். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, என் உறுப்பை, என் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். இயேசுவின் நாமத்திலே என் இருதய பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் கிட்னி பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் வயிற்று பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் தலைப்பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் கண்ணு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் காது பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். என் மூளை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். நான் சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஃபால்ட்டோடு இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னா அந்த ஃபால்ட்டை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறாரு. உங்கள் இதயத்தில் பெரிய மாற்றம் உண்டாக போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன். அவர் எப்படியோ அப்படித்தான் நானும். சொல்லுங்க, அவர் ஆவி எனக்குள்ள, அவர் சாயல் எனக்குள்ள, அவர் எப்படியோ அப்படியே நானு. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வெளியேறினது, ஆனால் அவருக்குள்ளே ஜீவன் உண்டாகி மறுபடியும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதே போல என் சரீரத்தில் ரத்தங்கள் போனாலும், உறுப்புகள் போனாலும், புதிய அவயமாக மாற்றுகிற வல்லமை என் உடம்புக்குள்ள இருக்கிறது. இது மறைபொருளாக ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்.
தீர்க்க தரிசனமாக ஆவியை வெளிப்படுத்திக் கொண்டார். ஒருவேளை உங்க உறுப்பை பத்தி, உங்க சரீரத்தை பத்தி, உங்க உடம்பை பத்தி, உங்க கிட்னி பகுதியை பத்தி, உங்க இருதயத்தை பத்தி நீங்க ஏதாவது கவலைப்பட்டு கொண்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி ரத்தம் கடைசி வரைக்கும் போய் திருமண உயிர் பெற்றோனோ அதே போல உங்க சரீரத்தில் எல்லாமே உயிரடையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என் சரீரத்துல காண்டா மிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை. என் உறுப்புகளை ஏதாவது ஓட்டை விழுந்தாலும் சரி, அந்த ஓட்டையை அடைக்க கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு யாராவது சரீரத்தை குறித்து, உடம்பு குறித்து, உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை குறித்து கவலைப்பட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்கள் உறுப்புகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எந்த இழப்பு நோயாக இருக்கலாம், எந்த ஓட்டையாக இருக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் இருதயத்தை பிளஸ் பண்ணுறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என் உறுப்புகளை ஆசீர்வதிச்சிட்டார். நான் அவர் சாயலில் உண்டாக்கப்பட்டவர், அவர் வித்து எனக்குள்ள இருக்கிறது. நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அழிந்து போகிற வித்தில் பிறக்கல, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, பலவீனமாக இருக்கிறவங்க நீங்கள் பேசுங்க. நான் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன், அவர் ஆவி எனக்குள்ள. அவர் ஆவி எப்போ நமக்குள்ள வந்துச்சு? ஆதாம்மா உண்டாக்கிட்டு என்ன பண்ணார்? அவர் என்ன செய்கிறாரு? ஊதுறாரு. அவருடைய ஆவி என்ன செய்கிறாரு? ஊதுறாரு. அது உயிர் பெற்றது. அந்த சரீரம் என்ன செய்ய எலும்புச்சு. அந்த ஆவி தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கும் தேவ ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் தான் உடம்பு உண்டாக்கி இருக்கிறார். முத ஆப்ரேஷன் பண்ணது யார் தெரியுமா? முத ஆப்ரேஷன் பண்ணது சொல்லுங்க. முத ஆப்ரேஷன் பண்ணது கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே முதல் ஆப்ரேஷன் கர்த்தர் தான். அல்லேலூயா. யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு? ஆதாமுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எதை எடுத்தார்? உள்ள இருந்து வில்லாலம்பு எடுத்தார். எடுத்து யாருக்கு வச்சாரு? ஏவாளுக்கு வச்சாரு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் வந்து அப்பவே இந்த குளோரோஃபார்ம்னு ஒரு மயக்க மருந்து இருக்கு. அந்த மயக்க மருந்து கண்டுபிடிச்ச அந்த நபர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படிப்பா அந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்ச? இந்த மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சும்மா உட்கார வச்சு கையை அறுத்து அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதுன்னு கத்துவாங்க. பல்லு வலி வந்தால் பல்ல பிடுக்கும் போது கத்த வேண்டியது இருக்கும், வயிற்றை கீறும் போது கத்த வேண்டியது இருக்கும், எல்லாமே கத்த வேண்டியது இருக்கும். இப்படி தான் மக்கள் சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர், அவர் பேர் தெரியல, அவர் மயக்க மருந்தை கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் குளோரோஃபார்ம்னு சொல்கிறாங்க. அவரை பார்த்து கேட்டாங்களாம், எப்படிப்பா இந்த மயக்க மருந்து அந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது, நான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தேன். பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவன் அந்த ஆதாமுக்கு ஒரு ஆப்ரேஷன், அவர் நித்திரையடைய வச்சு, இப்போ வந்து சாதாரண ஒரு எறும்பு கடிச்சாலே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருவான், மண்டையில் லைட்டாக கொட்டினாலே தூக்கத்தை எழுந்திரிச்சிருவான். ஆனால் அவனை தூங்க வச்சு விழாவை அப்படியே கீறி அதில் இருக்கிற எலும்பு உள்ளேருந்து எடுக்கிறார். இன்றைக்கி உங்களை படுக்க வச்சு எலும்பு எடுத்து நீங்கள் இருப்பீங்களா? செத்தே போயிடுவோம். படுக்க வச்சு அறா அடுத்து எலும்பை பிடுங்குறா அப்படின்னா ஐயோன்னு செத்த உயிர் போயிடும். ஆனால் அப்பா அழகாக படுக்க வச்சு அப்படியே கீறுறாரு பார்த்துக்கொள்ளுங்க. கீறி அந்த எலும்பு எடுத்து அப்படியே ஏவாளுக்கு வைக்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் மூடி அவர் டிச்சிங் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. அந்த டிச்சிங் மாறி போயிடுது. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கர்த்தர் ஜெயமாக முடிச்சு கொடுத்தார். இந்த சம்பவத்தை நான் படித்தேன், இந்த சம்பவத்தை பார்த்தேன், இந்த மருந்தை கண்டுபிடிச்சேன், பைபிள் இருந்து தான் இந்த மருந்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த கண்டுபிடிச்சவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சதாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கர்த்தர் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் உங்கள் உறுப்புகளை பழுதடையாமல் பாதுகாக்கிற கர்த்தர். ஆமென். நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் படைத்த உடம்புப்பா, உங்கள் ஆவி என்கிட்ட இருக்கப்பா, உங்கள் சாயலை நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறப்பா, நான் தேவ சாயல். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவ சாயல். சொல்லுங்கள், நான் தேவ சாயல். அதனால் என் உறுப்புகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
உங்கள் சரீரத்தில் எந்த பகுதியில் ஒரு பலவீனம் இருக்குன்னா அந்த பகுதியில் கையை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், நான் தேவ சாயல், என் உறுப்பு புதிதாக்கப்பட்டிருக்கிறது, நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பேசி சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். துணையாக இருந்து வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வதிக்க போகிறேன், பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்க போகிறேன். அடுத்து உங்கள் ஸ்நானங்களை, உங்கள் உறுப்புகளை நான் என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமையை அவர் கொடுக்குறேங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வார்த்தை. நான் துணையாக இருப்பது மாத்திரமல்ல, துணையாக இருந்து உங்கூட அதிசயமான காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 41:13. ஏசாயா 41:13 சீக்கிரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு எந்த ஒரு மனிதர்களுமே, எந்த ஒரு தாயோ, எந்த ஒரு தகப்பனவோ, எந்த ஒரு நண்பர்களோ உங்களை பார்த்து சொல்லலாம், பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்வது அரிது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்கு துணை நிற்கிறேன்? உனக்கு பிரச்சனை வந்தாலும் தோணை, உனக்கு போராட்டம் வந்தாலும் தோணை, உனக்கு கஷ்டம் வந்தாலும் தோணை, உனக்கு நிந்தைகள் வந்தாலும் தோணை, நீ இழந்து போனையா அதை பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான எல்லா காரியத்தில் என் கூட இருந்து உன் காரியத்தை என்ன செய்ய போகிறேன்? துணையாக இருந்து நான் உனக்கு நடத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு சங்கீதம் 33:20, நான் உனக்கு துணையும். வாசிக்க சங்கீதம் 33:20. நம்முடைய ஆத்துமா இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணையும், நான் உனக்கு கேடகமா என்ன செய்றேன்? இருக்கிறேன். என்ன சொல்லுங்க? கர்த்தர் எனக்கு துணையும் எனக்கு கேடகமா இருக்கிறார். இப்போ இங்கே இருங்க, கேடகனா நம்ம மேலே விழ வேண்டிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் கேடகமாக இருந்து என்ன செய்கிறாரு? அவர் தடுக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, துணையாக இருக்குங்கிறார். இப்போ துணையும் கேடகமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, என் ஆத்துமா எப்படி போட்டிருக்க? ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு துணையும் அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கணும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயம் இருக்கிறது, நம்முடைய ஆத்துமா இருக்கிறது. கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் எப்போது நமக்கு இருக்கிறதோ அப்போது அவர் நமக்கு துணையாக, அவர் நமக்கு கேடகமாக வந்து விடுவார். அப்போனா இந்த ஆத்துமா இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா வந்து ஒரு காரியத்தை கவனித்து கொண்டே இருக்கிறது. ஒரு செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு ஆத்மா, 1/2 மணி நேரமா செல்லு நோண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆத்மா எதை சார்ந்து இருக்கிறது? செல்லை சார்ந்தல, செல்லுக்குள்ள இருந்து வருகிற அந்த காரியத்தை சார்ந்து இருக்கிறது. செல்லுக்குள்ள இந்த டஸ்மாஸ்க்கு டிஸ்மாஸ்க்கெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த ஆத்மா என்ன செய்யுது? அப்படி பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க, இந்த இப்படின்றாங்க, அப்புறம் இப்படின்றாங்க, அப்புறம் முடிவு இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் இப்படின்றாங்க. ஏன்னா அப்போ இப்படிலாம் ஒரு போஸ் கொடுத்து அந்த அதெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆத்மா எதை சார்ந்து இருக்கிறது? அந்த ஆத்மா எதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த செல்லுக்குலேருந்து வருகிற அந்த டிஸ்மாஸுக்கு டஸ்மாஸுக்கு டொஸ்மாஸுக்கு அது சார்ந்துருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்கள் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறீங்க. அப்போ டிவியில் வருகிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆத்மா பார்க்குது, அந்த ஆத்மா அதை சார்ந்து இருக்கிறது. அந்த அந்த ப்ரோக்ராமோ அந்த செல்லு இப்போ வந்து பார்த்துங்களோ, செல்லெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு மணி நேரம் வந்து ஒருத்தவங்க செல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு சில பேர் 1/2 hour யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் ஒரு படத்தை உள்ளே ஏற்றிடுறாங்க, படத்தை பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறாங்க, காதில் மாட்டி படத்தை பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. அதில் 2 hours அந்த படம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரங்களில் இந்த ஆத்மா என்ன செய்யுதுன்னா, அந்த படத்தையும் அந்த செல்லுக்குள்ள இருக்கிற வர நிகழ்ச்சினா இந்த ஆத்மா என்ன செய்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவும் அந்த நிகழ்ச்சி ஒன்றாக இணைந்து விடுகிறது, ஒன்றாக பிணைந்து விடுகிறது. அந்த ஆத்மாவும் அந்த புரோகிராமும் ஒன்றாக ஆகி விடுகிறது. அப்போ எண்ணங்கள் சிந்தைகள் அதுக்குள்ள மூழ்கி விடுகிறது.
ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு, அந்த காரியம் முடிந்த பிற்பாடு, அந்த டிஸ்மாஸ்க்கு முடிந்த பிற்பாடு, மகளே நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ கிட்டத்தட்ட ஒரு முறை டிஸ்மாஸ்க்கு பண்ணி கொண்டிருந்தாய், அதனாலே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ ஒரு நேரம் டிராமா பார்த்து டெய்லி ஆஃபர் டிராமா பார்த்துக்கிட்டு இருக்கிற, பயப்படாத. நீ டிராமா பார்த்தது நிமித்தமாக நான் உனக்கு துணையா கூட வர்றேன் மகளே, நீ பயப்படாத. நாளைக்கு ஒரு புரோகிராம் பார்த்துக்க, நான் உனக்கு துணையா வர்றேன். இன்னைக்கு ஒரு புரோகிராம் பார்த்துக்க, நான் உனக்கு துணையா வரேன். இந்த ஒரு படத்தை செல்லுல ஏத்திக்க, அதை செல்லேத்தி பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு நான் கேடகம் ஆயிடுற, உன் உறுப்புகளை புதிய உறுப்பா மாத்துற. நீ பயப்படாத, டெய்லி பார்த்துக்கிட்டே இரு. நீ டிஸ்மாஸ்க்கு பண்ணு, நீ டஸ்மாஸ்க்கு பண்ணு, எதை பத்தி கவலைப்படாத. நான் உனக்கு பக்கத்துல இருந்து உனக்கு எந்த ஆபத்து வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் துணையாக இருக்க வேண்டுமா? நான் உனக்கு கேடகமாக இருக்க வேண்டுமா? நான் உனக்கு பலனாக இருக்க வேண்டுமா? உனக்கு ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாக வர வேண்டுமா? நீ கைது செய்த எல்லா வேலையிலும் நான் உன் கூட இருந்து பக்கத்துல இருந்து உனக்கு கோடான பாதைகளை செவ்வையான பாதையாக நான் உனக்கு மாற்ற வேண்டுமா? உன் ஆத்துமா என்னென்றே வர வேண்டும், உன் ஆத்துமா என் சமூகத்துக்கு வர வேண்டும், உன் ஆத்துமா என்னை சார்ந்திருக்க வேண்டும், உன் ஆத்துமா என் வசனத்தை தியானிக்க வேண்டும், உன் ஆத்துமா என்னை துதிக்க வேண்டும். அதான் சொல்றாரு, உன் ஆத்துமா கர்த்தரை நோக்கி வாஞ்சையாக இருக்கும்போது நான் உனக்கு துணையாக கேடகமாக நான் வந்து விடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திடீரென்று ஒரு ஆபத்து வருது என்றால் அந்த இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா காப்பாத்து. மகளே மகனே, உன்னை நான் அறியேன். டெய்லி ஒன்னும் ஒரு மணி நேரம் உன் ஆத்துமாவை நீ செல்லுக்கு கொடுத்தாய் அல்லவா, ஒரு செல்லை நோக்கி கூப்பிடு. டெய்லி ஒரு அரை மணி நேரம் டிவியை பார்த்து கொண்டாயே, அந்த டிவியை நோக்கி கூப்பிடு. அந்த டிவி பேர்ல எத்தனை சேனல் வருது, எந்த சேனலை வச்சு பார்த்தா அந்த சேனல்காரனை கூப்பிடு. அவன் உனக்கு ஆபத்து காலத்தில் துணையா வருவான். அந்த சேனல் தானே உனக்கு டெய்லி 1 hour பார்த்துக்கிட்டு இருக்க வச்சுச்சு. அந்த ஆத்மா அதுக்கு இது கூப்பிட்டு வச்சல, நீ கூப்பிடு. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் ஆத்மாவை என் சமூகத்தில் உட்கார்ந்தா, உன் ஆத்மா என் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா, மகளே நான் உனக்கு துணையா இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். இன்னைக்கு அரை நேரம் பைபிளை படித்து தியானம் பண்ணி பாருங்க, அவர் துணையாக கேடகமாக இருப்பார். அரை நேரம் துதிச்சு தேவனை ஆராதிச்சு பாருங்க, அவர் துணையாக கேடகமாக இருப்பார். நீங்க அரை நேரம் தேவனுக்குள்ள களி கூடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, பாடல பாடி ஆராதிங்க. உங்க இருதயத்தை அந்த அண்ணால் ஊத்துறது போல நீங்க தேவ சமூகத்துல நீங்க உங்க இருதயத்தை ஊத்தி பாருங்க, அவர் உங்களுக்கு துணையும் அவர் கேடகமாக இருப்பார். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கொண்டு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உங்களை நோக்கி வாஞ்சித்து கதற வேண்டும். இன்னைக்கு உங்க ஆத்மா உங்க இருதயம் அந்த தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். தேவனே உங்களுடைய கிருபை எனக்குள்ள வரட்டும், உங்களுடைய வல்லமை எனக்குள்ள வரட்டும், உங்களுடைய பலன் எனக்குள்ள வரட்டும். ஆத்மா திருப்பி அந்த வசனத்தை படிங்க. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், அப்படியே தேவ சமூகத்தில் தேவனை மையப்படுத்தி அவர் உங்களோட இணைஞ்சு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உலகமெல்லாம் மறக்குவையா. அப்ப நீங்க அவர் சமூகத்தில் உட்காரும் போது உலகத்தை மறந்து அவர் சமூகத்தில் உட்காரணும். ஆனால் நம்ம தியானம் பண்ணாங்க. ஈசாக்கு மாலை வேலை தியானம் பண்ணாரு. இருங்க,
உங்கள் ஆத்மாவை தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஈசாக்கு அப்படி தான் மாலை வேளையில் அவர் தியானம் பண்ணுவாராம். வேத வசனங்களை தியானம் பண்ணி தேவனோடு அவர் தியானிப்பாராம். அப்படி தியானிச்சாலும் அவருக்கு என்ன பதில் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பஞ்ச காலத்தில் அவர் கம்பீர ஒரு அறுவடையை பார்த்தார். அவர் துறவு தோன்ற இடமெல்லாம் தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் மலை தாழ்ச்சியான வருஷத்தில் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. காரணம் அவர் தியானம் பண்ணனால தான். இன்னைக்கு 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஒப்பு கொடுத்து தியானம் பண்ணுறீங்களா? நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் செல்லை பார்த்தோம், எவ்வளோ நேரம் டிவியை பார்த்தோம், எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்தோம், எவ்வளோ நேரம் அரட்டி அடித்தோம், எவ்வளோ நேரம் விளாண்டோம், எவ்வளோ நேரம் வந்த கதை போன கதை பேசணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா தேவனோடு உட்காந்தது கொஞ்சம் நேரமாக இருக்கும். ஆனால் அரட்டி அடித்தது, ஊர்க்கதை உலக கதை பேசினது, வந்தது போனது, பிக்னிக்கு போனது, கடைக்கு போனது. நீ கடைக்கு போனால் 1 ஹவர் செலவாகுது. ஜவுளி கடைக்கு போனால் 1 ஹவர், குறைஞ்சது 1 ஹவர் அல்லது 1.5 மணி நேரம். அப்போ அந்த நேரத்தில் உங்கள் ஆத்மாவை எங்கே போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஜவுளியில் போயிடுது. நான் குறை சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி உலகப்புறமான காரியத்துக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க, நேரத்தை செலவு பண்ணுறீங்க, தவறு அல்ல. ஆனால் இது நம்மளுக்கு துணையாக வர முடியாது. இது நமக்கு பலனை கொடுக்க முடியாது. இது நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. இது நம்மளுக்கு அதிசயம் செய்ய முடியாது. இது சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து கர்த்தர் சமூகத்தில் உங்கள் ஆத்மாவை ஊற்றும் போது கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு பலனை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், அற்புதம் கொடுப்பேன், துணையாக இருப்பேன். இந்த உலகத்தை முடிவு வரை இந்த கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் உறுப்புகளை ஆசீர்வதித்து, அவயங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். எல்லாம் கைத்திட்டா பார்க்க நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்னொரு வாசனத்தை சொல்லி நான் முடிப்போம். 2 நாளாகமம் 32:8. அவரோடு இருக்கிறது மாமிச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர். அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை, இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா. நல்லது. ராஜாவாகிய சனகரியா ராஜா அந்த எசேக்கியா ராஜாவை என்ன செய்ய விரட்டிட்டு வர்றாரு. ஆனா விரட்டி வரும்போது ஒரு யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்துக்கு முன்னால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் தைரியமா இருப்பேன். எந்த அசரியா ராஜாவுக்கு நான் பயப்பட மாட்டேன். அந்த ராஜாவை காட்டிலும் எங்கூட இருக்கிற ராஜா பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவனோடு இருந்து மாமிச பயம், நமக்கு துணை நின்று உம்முடைய யுத்தங்கள் நடத்த நம்மோடு இருக்கிறவர். பாருங்க, மாமிச பயம் அவனோடு இருக்கிறது, நம்மோடு இருக்கிறது தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவன சமாதானம். அப்போ நான் மறுபடி பிறந்திருக்கிறேன்னு கேட்டால் நமக்குள்ள இருக்கிற மாமிச பயத்தை முறியடிக்கக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அதனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். மகனே மகளே, நான் உனக்கு துணை இருந்து, நான் உன் கூட இருந்து, நான் உனக்காக யுத்தம் பண்ணி, நான் வழக்காடி, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், ஜெயத்தை கொடுக்க போகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை.
வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.